தாவேக்கவின் பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை திட்டமிட புது ரூட்டை எடுத்திருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். தனது தொண்டர்களை விஜய் அரசியல் படுத்தவில்லை என்கிற விமர்சனம் எழுந்து வந்த நிலையில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை வைத்து புதிய பாதையில் பயணிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன விவரம் என்று விரிவாக பார்க்கலாம். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு ஒரு மாத காலமாக முடங்கியிருந்த தாவேக்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விஜய் ஆறுதல் சொன்ன பிறகு மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. கரூர் துயர நிகழ்வில் உயிரை விட்ட 41 பேரின் குடும்பத்தாரை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட அரசியல் என்று அமைதியாக இருந்தார் விஜய். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறிய நிகழ்வு கடந்த 27ஆம் தேதி நடந்தது. இதன் தொடர்ச்சியாக தாவேக்கவில் நிர்வாக குழு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அறிவிப்பு என்று அடுத்தடுத்த நடவடிக்கையில் இறங்கினார் விஜய். நவம்பர் 5ஆம் தேதி நடக்கவிருக்கும் சிறப்பு பொதுக்குழுவுக்கு பிறகு மீண்டும் விஜய் சுற்றுப்பயணம் செல்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையேதான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு திட்டமிடலுக்காக காவல்துறையில் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை உருவாக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த குழுவில் ஓய்வு பெற்ற ஐபி இயக்குனர், டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட 15 அதிகாரிகள் இடம்பெற உள்ளனர். தாவேக்கவில் தொண்டரணியை கட்டமைக்க கட்சி தலைமை மும்முரம் காட்டி வரும் நிலையில் உருவாகவிருக்கும் இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் குழு தொண்டரணிக்கு ஆலோசனை வழங்கும் என்று தெரிகிறது. பாதுகாப்பு திட்டமிடல், பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்குவது பிரதான பணியாக இருக்கும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதில் விஜய் கவனமாக இருப்பதாகவும், பயணங்களின் போது பவுன்சர்களால் ஏற்படும் குளறுபடிகளை களைய தொண்டர் அணியை வலுவாக கட்டமைத்து வருவதாகவும் பனையூர் வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். கூட்ட மேலாண்மையை மையப்படுத்தியே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது.